தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில். ஆமேன். யூதர்கள் ஒரு நாளை 8 ஜாமங்களாக பிரிக்கிறார்கள். ஒரு ஜாமத்திற்கு 3 மணி நேரமாக பிரிப்பார்கள். இன்று இயேசு கிறிஸ்துவின் கடைசி நாள். இதை ஜாம நிகழ்வுகள் என்ன என்று நாம் சற்று தியானிப்போம். முதலாம் ஜாமம் என்பது மாலை 6 மணி முதல் 9 மணி வரை பஸ்கா பண்டிகை ஆரம்பமாகிறது. இயேசு தமது சீசர்களுடன் மேல் வீட்டருகில் சீசர்களின் கால்களை கழுவி அப்பமும் திராட்சரசமும் புசித்ததான நேரம், பேதுருவே நீ என்னை மறுதலிப்பா என்றுதான சொன்ன நேரம், யூதாஸ் காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னதான இந்த நேரம். அடுத்ததாக 2ஆம் ஜாமம் என்பது இரவு 9 மணி முதல் 12 மணி வரை மேல் வீட்டரிலிருந்து சூத்திரப்பாட்டை பாடி கெத்செமனே தோட்டம் செல்கிறதான இந்த நேரம். யூதாஸ் தவிர கடைசி இரவு வேர்வை இரத்தமாக விழுந்து வியாகுலத்துடன் ஜெபிக்கிறார் இயேசு. அடுத்ததாக நள்ளிரவு 12 முதல் 3 மணி வரை 3ஆம் ஜாமம் எனப்படுகிறது. இயேசு பிடிபட்டு பிரதான ஆசாரியன் காய்பாவின் வீட்டில் விசாரணை, இருட்டருகில் காவல். அடுத்ததாக அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை இதை 4ஆம் ஜாமம் என்பார்கள். மத தலைவர்கள் விசாரணை, குருமார்கள் முன் விசாரணை, அண்ணா காய்பா இவர்கள் முன்பு பேதுரு மறைந்து காணப்பட்டு இயேசு சொன்னபடி சேவல் கூவும் முன்பு மறுதளித்ததான இந்த நேரம். அடுத்ததாக காலை 6 மணி முதல் 9 மணி வரை அரசியல் விசாரணை, ராயனிடம் ஒப்படைத்தல், பிலாத்து ஏரோது விசாரணை. கடைசியாக பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என்று தீர்ப்பு தந்து தண்ணீரில் கைகளை கழுவுகிறான். அடுத்ததாக பகல் 9 மணி முதல் 12 மணி வரை 39 கசையடிகள் பிலாத்து அரண்மனையில் உடல் முழுவதும் கிழிக்கப்பட்டு சிலுவையை சுமந்து கொல்கதா மலை நோக்கி செல்கிறதான இந்த நேரம். அடுத்ததாக நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை இரு கல்வர் நடுவில் இயேசுவை சிலுவையில் தொங்கவிடுதல், வஸ்திரம் சீட்டு போடுதல், ஒரு கல்வனை இன்று நீ பரதேசில் இருப்பாய் என்கிறார். இறுதி நேரம் காரிருள் சூழ்ந்த நேரம், பூமி நிலநடுக்கம், இயேசு மகா சத்தமாய் ஜீவனை விடுகிறதான நேரம், தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் நோக்கி கிழிகிறதான இந்த நேரம். அடுத்ததாக கடைசியாக 8ஆம் மணி ஜாமம் என்பது மாலை 3 மணி முதல் 6 மணி வரை ஆயத்த நாள், ஓய்வு நாளுக்கு முன், அடுத்த நாள் 6 to 9 மணி துவங்கும் முன், இருட்டும் முன் இயேசுவின் சரீரம் அடக்கம் செய்யப்படுகிறார். யூதர்களின் பாசோவர் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, சுக்கத் தினம். இந்த நாளில்தான் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு அடிக்கப்பட வேண்டும். உலகின் பாவங்களை போக்கும் அடிக்கப்பட்ட